நம்ம மனசுக்கு வலியை கொடுக்கறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு நெருக்கமானவங்க தான். ஒருவேளை தெரியாம தான் அந்த வலியை நமக்கு அவங்க கொடுக்கறாங்களன்னு சில வேளைகள்ல நாம நினைச்சிருப்போம். அப்படி ஒரு மண்ணும் கிடையாது. நமக்கு எவ்வளவு வலிக்கும்னு, எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்றதான் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அவங்க நமக்கு மட்டும்தான் நினைக்கிறது உரிமையில மட்டும் இல்லை, அவங்க இல்லைன்னா நம்மளால உயிர்க்க கூட வாழ முடியாதுன்ற தவிப்பு தான். எவ்வளவுதான் நாம காயப்பட்டாலும் எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம அவங்ககிட்ட போறோம்? இந்த உலகத்துல அவங்கள விட்டா நமக்கு யாருமே இல்லையா? அப்படி ஒரு கிடையாது. நமக்கு எல்லாம் தான் இருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை, அல்லது நமக்காக இல்லைன்றப்போ நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வருது. நினைவுகளில் நேசிக்கிறவங்களுக்கு தான் பலி ஆழமா பாதிக்கும். அந்த உறவும் நமக்கு நிலையானதில்லைன்றதை உணரும் போது நம்மையே நமக்கு பிடிக்காம போகுது. நமக்கு 1000 கனவுகள் இருக்கலாம், ஆனா மனசுக்கு பிடிச்ச ஒண்ணு நம்ம கை நழுவி போயிட்டுனா நமக்கு எல்லா கனவும் கலைஞ்சு போன மாதிரியே இருக்கும். இப்போல்லாம் ராஜகுமாரன் ராஜகுமாரிகள் காத்தெல்லாம் இருக்கிறது இல்லை. கிடைச்ச கேப்ல இதுக்கு பிறகு நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை.